ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் மாடு பார்த்தீங்கன்னா வந்து கன்று போடுற கிளிப்பு. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து கேமரா மூலிமா எடுத்தது. பண்ணையில் பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா இருக்குது. ஸோ அது மூலிமா பார்த்தீங்கன்னா எடுத்தது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மிட் நைட்டு. ஸோ மிட் நைட்டு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாருமே தூங்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி கன்று போட்டால் பார்த்தீங்கன்னா பயங்கர கஷ்டம். பக்கத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கு தேவையான உணவு, நஞ்சு போட்டு எடுத்து வீசுறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதை பற்றி பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஹலோ கைஸ், இன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா வந்து கட்டுத்தரையில் வந்து ஏதோ சத்தம் கேட்டுச்சு, மாடு கத்துறது. சரி என்னடா எல்லாம் கத்துதுன்னு வந்து பார்த்தா மாடு பார்த்தீங்கன்னா வந்து கன்று போட்டிருக்கா. ஸோ இன்றைக்கி நான் வீடியோ போட்டிருந்தேன். மாடு பார்த்தீங்கன்னா ஒரு 7 நாளில் கன்று போட்டிருந்தேன். ஸோ சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா முதல் நாளே கன்று போட்டுருச்சு. ஸோ எப்போ போட்டுச்சுன்னு கரெக்டாக பார்த்தா ஒரு கரெக்டாக 20 நிமிஷத்துக்கு முன்னாடி போட்டிருக்கு. நல்ல வேலை பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டேன். ஸோ அப்படி நைட்டுக்கு இது படுத்து தூங்கிட்டுன்னு வச்சுங்க, அப்புறம் அவ்வளோதான். அந்த மாடு நஞ்சு போட்டு நஞ்சை சாப்பிட்டு அப்படியே ஒரு மாதிரி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ கரெக்டான நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து பார்த்துட்டேன். மணி கரெக்டாக பார்த்தீங்கன்னா மணி 11:45 ஆயிடுச்சு. இதை மட்டும் நான் பார்க்காம தூங்கிதுன்னு வச்சுங்க, அப்புறம் அவ்வளோதான். அந்த நஞ்சை சாப்பிட்டு அப்புறம் மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டா உடம்பு சரியாக இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கரெக்டான டைமுக்கு வந்தாச்சு. மாடு பார்த்தீங்கன்னா வந்து கண்ணை போட்டுட்டு அதை பார்த்தா நக்கிட்டு இருக்குது. அந்த மாட்டு கன்றுக்குட்டி மேலே இருக்கிறதெல்லாம் எடுக்கிறதுக்கு. ஸோ மாடு மாதிரியே பார்த்தீங்கன்னா அதே கலரில் போட்டிருக்கு. நெத்திலையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு வெள்ளை, மாட்டுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை. ஸோ இது பார்த்தீங்கன்னா தலையீத்து மாடு. அதனால் பார்த்தீங்கன்னா வந்து பக்கத்தில் போனால் இடிக்குமோ எனக்கு தெரில. ஏன்னா பார்த்தீங்கன்னா முதல்ல இடிக்காது, இப்போ கன்று போட்டிருக்கு. நான் ஏதோ பிடிக்க வரேன்னு சொல்லி இடிச்சுன்னு வச்சுங்க, அதனால் வந்து கொஞ்சம் மெதுவாக பக்கத்தில் போவோம். கன்றுக்குட்டி பார்த்தீங்கன்னா அதை எந்திரிச்சு நின்றுடும். கரெக்டாக 1 மணி நேரம் 2 மணி நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா அது நின்றுடும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நிற்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கு. இது தலையீத்து மாடு. நான் கொஞ்சம் கஷ்டப்படுன்னு நினச்சிட்டு இருந்தோம். நான் வேலை பார்த்தீங்கன்னா கரெக்டாக போட்டுருச்சு, எந்த கஷ்டமும் இல்லாமல். ஸோ அது கன்று போடுறத பார்த்தீங்கன்னா வந்து நான் இந்த வீடியோலேயே அட்டாச் பண்ணி விட்றேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா இங்கே கடுத்தாரைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா ஒன்று இருக்குது. ஸோ இது வழியாக தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பார்க்க தேவையில்லை. ஏதாவது கற்றுச்சுன்னா கேமராலேயே பார்த்துக்கலாம். ஸோ இது கன்று போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் நம்ம கன்றுக்குட்டிகளுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃப்ரெண்டு கிடச்சிட்டான். அந்த மாதிரி அங்கே ஒன்று இருக்குது. இது கடைசியில் இன்னொன்று இருக்குது வரும். ஸோ எல்லாத்துக்கும் சேர்த்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு 4வது இன்னொரு கன்றுக்குட்டி வந்துடுச்சு. ஸோ இது என்ன கன்று இன்னும் பார்க்கல, வாங்க பார்ப்போம். மாடு அடிக்காமல் தான் சரி. எதுக்கு பின்னாடி ஜம்ப் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஒன்றும் இல்லை பாரு, மாடு அழுதுட்டுருக்கு. இருட்டில் ஒன்றும் தெரிய மாட்டேங்க. கைக்கும் பார்த்தீங்கன்னா மாடு வந்து பார்த்தா இப்போ 20 நிமிஷத்துக்கு முன்னாடி போட்டுருன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. அதனால் பார்த்தீங்கன்னா இன்னும் கரெக்டாக நல்லா சுத்தம் பண்ணல. மேலே இருந்த கசடெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாடை க்ளீன் பண்ணிடும். இன்னும் கொஞ்சம் நேரம் பொறுமையாக விடணும். அதுவும் இல்லாமல் எனக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா, மாடு கன்றுக்குட்டி பார்த்தீங்கன்னா வந்து இந்த கொஞ்சம் குளிர் அடிக்கும். தண்ணியிலே இருந்தது பார்த்தீங்களா, தண்ணி உடம்பு ஃபுல்லாக ஈரம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் வந்து இந்த மாதிரி நக்குன்னா உடம்பு பார்த்தீங்கன்னா சூடாயிரும். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா மாடு நக்கும். இது என்ன கண்ணு ஒன்றும் பார்க்க முடியல. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வெள்ளிக்கிழமை. எப்போவுமே பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை கன்றுக்குட்டி ஓடிச்சா நல்ல நாளாக சொல்லுவாங்க. இது கரெக்டாக 11:30 35 அந்த டைமிங்கில் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கு. இன்னும் கேமராவில் நான் பார்க்கல, பார்த்துட்டு உங்களுக்கு போட்டு விட்றேன். இது கரெக்டாக ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் போட்டுச்சுன்னா அடுத்த நாள் சனிக்கிழமை வந்திருக்கும். நல்ல வேலை பார்த்தீங்கன்னா வந்து வெள்ளிக்கிழமை போட்டுருச்சு. இதே பொட்டக்கண்ணா இருந்துச்சுன்னு வச்சுங்க, மாடு கடுத்தரைக்கு வந்து நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம பொட்டக்கண்ணா இல்லையான்னு பார்த்துருவோம். ஓகே, பொட்டக்கண்ணு தான் இது. பார்த்தீங்கன்னா இன்னொரு பொட்டக்கண்ணு கிடச்சிருச்சு. ஸோ இந்த பொட்டக்கண்ணை பார்த்தா நாங்கள் வச்சுக்குவோம். கை பார்த்தீங்கன்னா நாஸ்தி ஆயிடுச்சு. இது முதல்ல கழுவிக்கும். நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாமே தூங்கிட்டாங்க. இப்போ எல்லா வீட்லேயும் லைட் ஆஃப் ஆகிருக்கு.
நம்ம கடுத்தால மட்டும் தான் லைட் எரிஞ்சிட்டு இருக்கு மாடுகளுக்கு. மற்ற எல்லாமே லைட் ஆஃப் எல்லாமே தூங்கிட்டாங்க. நம்ம மற்ற மாடெல்லாம் பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்குன்னு பார்ப்போம். கண்டுக்கிட்டே தூங்கிட்டு இருக்கு. நம்ம ஆடெல்லாம் பாருங்க, இதில் எப்போ தூங்குமே தெரியல, எப்போ பார்த்தாலும் முடிச்சுட்டே தான் இருக்குது. அங்கே ஒன்று பாருங்க சிரிச்சிட்டு இருக்குது இந்த கிடாய். இதுக்கு இதான் வேலை, அப்போ பார்த்தா சிரிச்சிட்டே இருக்கும். இந்த மூலையில் ஓரமாக இருக்குது பாருங்க, அதெல்லாம் நான் சொன்ன அந்த கடல் கோழி குஞ்சு, கறிக்கடையில் 10 ரூபாய்க்கு வாங்கின கடல் கோழி குஞ்சு. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியாக இருக்குது, எதுக்குமே ஒன்றும் ஆகலை. இன்னும் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கலர் போகாமல் இருக்குது பாருங்க உடம்புல, அங்கே இங்கேயும் கொஞ்சம் ரோஸு ஆரஞ்சு. இது நம்ம வான்கோழி என்னத்தையும் கொத்திட்டு இருக்கு, என்னத்தை கொத்துது தெரியல, என்னத்தையும் கொத்திட்டு கிடக்கு. ஸோ இது முதல்ல வாங்கின கலர் கோழி குஞ்சு, இப்போ தான் நல்லா வளர்ந்துருச்சு. இது தங்கொன்று, இது வான்கோழி, இதை சேர்த்தாதீங்க. இந்த ரெண்டும், இந்த வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மஞ்சள்லேயே வாங்கினேன், அந்த கலரே ஃபுல்லாக போயிடுச்சு. ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கண்டுபிடி நின்றுட்டு இருந்துச்சு, கேமரா திருப்பும் போது கரெக்டாக விழுந்துருச்சு. இப்போ நான் பார்த்தீங்கன்னா நைட்டு இன்னும் ஒரு 2 மணி வரைக்கும் நான் முடிச்சுட்டு இருக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நஞ்சு பார்த்தீங்கன்னா போடும், அதை பார்த்தீங்கன்னா எடுத்து பார்த்தீங்கன்னா வீசணும். ஸோ மாடு பார்த்தீங்கன்னா கண்டு போட்டங்காட்டி வயிற்றில் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றுமே இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நெஞ்சு வரக்கு லேட் ஆகும். அதனால் என்ன பண்ணணும்னா மாட்டு கொஞ்சம் வைக்கோல் கொடுக்கணும். ஸோ நான் கொஞ்சம் வைக்கோல் எடுத்து போட்டுருவோம். வீட்டில் பார்த்தோன்னா வைக்கோல் எடுத்து வைக்கல பக்கத்தில். ஸோ வைக்கோல் பார்த்தோன்னா வந்து பின்னாடி இருக்குது, அங்கே போய் பாம்பு பூச்சி வந்து அவ்வளோ கொத்தி வீசிடும். நம்ம பொறுமையாக போவோம். அதுவும் அங்கே இருக்குது நம்ம வைக்கோல். இங்கே நம்ம காவல்காரன் இருப்பான், எங்கே இந்த அங்கே இருக்கிறான் பாருங்க, நம்ம பாடி கார்டு. லைட்டு வெளிச்சம் அந்தளவுக்கு இல்லை, ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா தெரியாத வீடியோ. இது நம்ம அப்போ அதோட குட்டி படைகள் இங்கே இருக்குது. ஸோ இதை நம்ம எடுத்து போட்டுருவோம் மாட்டுக்கு. மாட்டை வைக்கப்பில் போட்டாச்சு. மாடு பார்த்திங்கன்னா சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. பயங்கர பசியில் இருந்திருக்கு போல இருக்குது. நல்லா பார்த்தீங்கன்னா வேகமாக சாப்பிடுது. ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து இந்த பெரிய குட்டி பார்த்தீங்கன்னா அவரோட வயிற்றுக்குள்ளே வந்திருக்கு. ஸோ நிறைய இடம் காலியாக இருக்கும். ஸோ நல்லா பசிக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா நிறையாவே போட்டுட்டேன். ஸோ இப்படி சாப்பிட்டுச்சுன்னா, இதை ஃபுல்லாக சாப்பிட்டுச்சுன்னா பார்த்தீங்கன்னா நஞ்சு கண்டிப்பாக வெளியே வந்துடும். ஸோ அதை எடுத்து போட்டு அதுக்கப்புறம் போய் நம்ம படுத்து தூங்க ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு போட்டங்காட்டி பார்த்தீங்கன்னா மற்றெல்லாம் பார்த்துங்க எந்திரிச்சுருச்சு. படுத்துட்டு இருக்கிற மாடு எல்லாமே எந்திரிச்சிருச்சு. அதுக்கும் போடுவாங்க நினச்சிட்டு. ஏன்னா பார்த்தீங்கன்னா எப்போவுமே எல்லா மாட்டுக்கும் ஒரே டைமில் போடுவேன் தீனு. இதுக்கு போட்டங்காட்டி பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே எந்திரிச்சுருச்சு எனக்கு வேணும்னு. இதுக்கெல்லாம் ஆல்ரெடி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா படுத்துட்டு அசை போட்டுருந்துச்சுங்க. ஸோ இதுக்கு மறுபடியும் போட வேண்டாம். எல்லாத்துக்கும் நீ காலையில் தான் எல்லாம் படுங்க. பாருங்க எல்லாமே எந்திரிச்சிச்சு. நான் சத்தம் போட்டு நல்லா எழுந்திரிச்சுட்டு வருங்க. இன்னும் படுத்து தூங்கிட்டு இருக்கு. அங்கே ஒன்று ஓரமாக வண்டி ஓட்டிகிட்டு இருக்குது வருங்க. எந்திரிக்க ட்ரை பண்ணுது. அப்படியே எந்திரிச்சுச்சு. நான் காட்டும் போது அப்படியே படுத்துருச்சு. அவ்வளோதான். இன்னொரு கால் முடிஞ்சு. அவ்வளோதான். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கண்டுபிடி எந்திரிச்சுருச்சு 4 காலில். முன்னி நடக்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா கண்டுக்குட்டி போட்டோடனே ஒரு 1 மணி நேரத்தில் 2 மணி நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு நின்று பால் குடிக்க ஆரம்பிச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நின்றுச்சு. இன்னும் நடக்க ஆரம்பிக்கல. பார்த்தீங்கன்னா காலில் நடுங்கிட்டு இருக்குது. அதுக்கு இங்கே வருங்க வித்தியாசமாக பாட்டு, என்னடா புதுசு என்னமோ வந்திருக்குன்னு. அவ்வளோதான். இங்கே மாடு பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து பால் குடிக்க முன்னாடி போயிட்டு இருக்குது. எப்போவுமே பார்த்தீங்கன்னா கன்றுக்குட்டி போட்டோடனே அந்த கன்றுக்குட்டி பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகி எங்கே போய் பால் குடிக்கிறதுன்னு. நம்ம எப்போ பார்த்தாலும் வந்து தலைக்கு முன்னாடி வந்து நின்று பால் குடிக்கிற மாதிரி தலையை ஆட்டிட்டு கிடக்கும். ஸோ நாம் தான் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே தான் காம்பு இருக்குன்னு பிடிச்சி தள்ளி
கொஞ்ச நேரம் அங்கே வச்சு காமிக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அது பழகும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அது பழகுறதுக்கு லேட் ஆகும். ஏன்னா பார்த்தா கன்று போட்டு முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா பால் குடிச்சே ஆகணும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா மடி வீங்கிரும். இப்போ நாமளே கறக்க வேண்டியதாக போயிடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து கன்று போட்டோடனே அதை கொண்டு போய் மடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விட்டுறணும், நடக்க ஆரம்பித்த உடனே. இப்போ பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அங்கே வரைக்கும் போயிடுச்சு வருங்க. இங்கே வருங்க அந்த வெள்ளச்சி பார்க்குது என்னமோ ஓடுதுன்னு. வெள்ளச்சி போய் பிடிக்காதே. ஸோ இதுக்கு கயிற்றை போட்டு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே கட்டணும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகுனா பார்த்தீங்கன்னா அது வாட்டுக்கு எங்கேயாச்சும் போய் படுத்துரும். இந்த மாடு பார்த்தீங்கன்னா வந்து அப்புறம் இந்த கடுத்தரையவே அப்படி சுற்ற ஆரம்பிச்சிடும், கத்த ஆரம்பிச்சிடும். அப்புறம் எல்லோரும் எந்திரிச்சிருவாங்க. பாருங்க அது வாட்டுக்கு இங்கே நடந்து போயிட்டு இருக்கு. நம்ம அதை பிடிச்சி இழுத்துட்டு வருவோம். கன்றுக்குட்டி பார்த்தீங்கன்னா பிடிச்சி கொண்டு ஒரு ட்ரை பண்ணேன். ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து அந்த அங்கேயே பார்த்தீங்கன்னா படுத்துருச்சு. அதை பார்த்தீங்கன்னா தூக்க முடியல, கொஞ்சம் வெயிட்டாகவே இருக்குது. எல்லாத்தையும் வானத்தை பார்த்து பண்ணிட்டு என்னன்னு தெரியல. ஸோ அந்த கன்றுக்குட்டி பார்த்தீங்கன்னா தூரம் பார்க்குறங்காட்டி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மாடு கத்திகிட்டே இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா எந்திரிச்சோன்னே அப்படியே இழுத்துக்கொண்டு வந்து கொஞ்சம் பக்கத்தில் படுக்க வச்சு அப்போ ஒரு கல்லை போட்டு பார்த்தீங்கன்னா கட்டினா நைட்டு ஃபுல்லாக இதுக்கிட்டே இருந்துக்கும். ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா பிறந்த உடனே பார்த்தீங்கன்னா வந்து காதை பார்த்தீங்கன்னா வந்து ஊதி விடணும், காதில் எதுவும் அடைச்சிடக்கூடாதுன்னு. அப்புறம் மூக்கில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கசட்டெலாம் இருக்கும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்து விடணும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாடு எடுத்து விட்ருச்சு. வாயில் கொஞ்சம் இருக்கும் போல இருக்குது, அதை பார்த்தீங்கன்னா நாக்கு நீட்டிட்டு இருக்கு. அதையும் பார்த்தீங்கன்னா வாய்க்கில் விட்டு அதை கொஞ்சம் அப்படியே எடுத்துருவோம். அவ்வளோதான், எடுத்தாச்சு. பிறகு நாக்கு நீட்டுக்கு பால் குடிக்கும் போல் இருக்குது. ஸோ இது எழுந்திரிச்சுன்னா அப்படியே பக்கத்தில் கொண்டு போய் மாட்டு பக்கத்தில் விட்டால் பால் குடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இது எந்திரிக்க வரைக்கும் நம்ம கோழியை பார்ப்போம். அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபன் பண்ணிட்டு இருக்குதுங்க. அங்கே வருங்க, அது இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆடு மேலே ஏறி நின்றுருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஆட்டு மேலே நிற்காம அது ஒன்று கோழி மேலே ஏறி நிற்குது ஒன்று. இந்த ஆரம்பம் இப்படி தான் இந்த வான்கோழியோட விளையாடு பண்ணிகிட்டு இருக்கோம். வெள்ளை ஆடு மாதிரி ஒரு வெள்ளைக்கோழி. இந்த வான்கோழிக்கு அது பிடிக்காது, ஏதாவது மேலே என்ன பார்த்தீங்கன்னா போய் கொத்தி விட்டுரும். அப்புறம் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேய போயிடுச்சு. ஒரு காமெடி பண்ணிட்டு இருக்குதுங்க. நீ இந்த வான்கோழி அவ்வளோதான், அதுவும் கீழே இறங்காது, இதுவும் பார்த்தீங்கன்னா அதை விடாது. இந்த ஆட்டோவே சுற்றிட்டு தான் இருக்கும். அங்கே மட்டும் பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒன்று தான். இங்கே ஒன்று பார்த்தீங்கன்னா குரம்பு மேலே ஏற்படுத்துறது வருங்க. இங்கே ஒன்று இந்த குரம்பு மேலே. எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து கீழே படுக்க மாட்டேங்குது. எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டு மேலே ஏறி படுத்து நல்லா சுற்றிட்டே இருக்க வேண்டியதுதான். அங்கே சண்டை போட்டு நடந்துட்டு இருக்குது. இங்கே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நெல்லை கொத்திட்டு இருக்குதுங்க, வைக்கோல் இருக்கிறத. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சண்டை முடிஞ்சு இறக்கி விட்டுருச்சு. இதே பார்த்தீங்கன்னா மாடு பார்த்தீங்கன்னா வந்து பகலில் போட்டுருந்துச்சுன்னா அதனால் சுடுதண்ணி வச்சு கொடுத்துருக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா நைட் ஆயிடுச்சு, பார்த்தீங்கன்னா இந்த சுடுதண்ணி வைக்கல, தீனி மட்டும் போட்டாச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா சுடுதண்ணி, மாட்டை குளிப்பாட்டி விடுறது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து பகலில் தான். இன்னும் ஒரு 6-7 மணி நேரம் இருக்குது. விடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா பகலில் காட்டி விட்டுருவோம். ஸோ இந்த மடியில் பார்த்தீங்கன்னா வந்து கன்றுக்குட்டி பாலை குடிக்கணும், இந்த மாதிரி அது எந்திரிக்க மாட்டேங்குது. அப்படி அதை குடிக்கலாம் பார்த்தீங்கன்னா இதையும் பாலையும் பார்த்தீங்கன்னா காலையில் தான் கறந்துடுவோம். ஆனால் அப்படியே விட்டால் மாடு பார்த்தீங்கன்னா மடி வீங்கிடும், மடி காய்ச்சல் வந்துடும் அதுக்கு. மணி பார்த்தீங்கன்னா 12:30 ஆயிடுச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா நஞ்சு போடல. மறுபடியும் பார்த்தீங்கன்னா இன்னொரு தாவு பார்த்தீங்கன்னா மைக்கோல் போட்டாச்சு, அதையும் சாப்பிட்ருக்கு. அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கொஞ்சம் சுடுதண்ணி குடிச்சிட்டு வந்துடுவோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து சுடுதண்ணி குடித்தா தான் வயிற்றுல இருக்க அந்த கசடெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியே வரும். ஹீட்டரை பார்த்தீங்கன்னா போட்டாச்சு. ஸோ அதை வந்து அப்படியே பிடிச்சிட்டு வந்துடுவோம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சுடுதண்ணி வச்சாச்சு. மாடு பார்த்தீங்கன்னா வந்து மொத்த தண்ணி பார்த்தீங்கன்னா காலி பண்ணிடுச்சு.
எப்பவுமே பார்த்தீங்கன்னா தண்ணி அதிகமாக வைக்கக்கூடாது. நான் பார்த்தீங்கன்னா ஒரு அரை பூசி வச்சேன். ஸோ ஃபுல்லாகவே குடிச்சிருச்சு. கன்றுக்குட்டியும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்குது. தீனும் பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் இருக்குது. அது மேலே நம்ம கோழி குஞ்சுலாம் போய் படுத்துருச்சுங்க. நல்லா குளிருக்கு விதுன்னு. ஸோ இது பாலை குடித்தா பரவாயில்ல. இன்னும் பார்த்தீங்கன்னா பாலை குடிக்கல. எந்திரிச்சு அங்கே இங்கே வாக்கிங் போயிட்டுருக்கு. ஒவ்வொருத்தரையும் தூரமாக போயிடுது. இதுக்கு ஒரு கயிற்றை கண்டுபிடிக்கணும் நான். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா மடி ஓடிடும் மற்ற ரோட்டுக்கு. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா வந்து நஞ்சு பார்த்தீங்கன்னா வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஒரு கொஞ்சம் நேரத்தில் நஞ்சு கீழே விழுந்துடும். அதுக்கப்புறம் அதை எடுத்து வீசிட்டு அப்புறம் நான் தூங்க போயிடுவேன். ஸோ நஞ்சுன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாட்டுக்கு பின்னாடி இது பார்த்தீங்களா கீழே ஒன்று தொங்கிட்டு இருக்கு பாருங்க. இது கால் இல்லை, காலுக்கு பக்கத்துலேயே ஒரு துணி மாதிரி ஒன்று பார்த்தீங்கன்னா அதுதான் பார்த்தீங்கன்னா நஞ்சு. ஸோ அது பார்த்தீங்கன்னா மாடு சாப்பிடக்கூடாது. ஸோ அதை எடுத்து போட்டுருணும். சாப்பிட்டுச்சுன்னா பார்த்தீங்கன்னா பால் பார்த்தீங்கன்னா சரியாக கறக்காது, காய்ச்சல் வந்துடும். ஸோ அதை திங்கிறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா அது இப்படி சுற்றிட்டு இருக்கு. ஸோ அதுதான் நம்ம திங்க விடக்கூடாது. ஸோ கன்றுக்குட்டி பார்த்தீங்கன்னா எல்லாமே நிற்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா பால் குடிக்கல. எனக்கு தெரிஞ்சு நம்ம காலையில் வந்து பார்ப்போம். எப்படியும் பார்த்தா மற்ற மாட்டில் பால் கறக்கணும். அப்போ கறக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாட்டிலேயே பாலை கறந்துடுவோம். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் பொறுமையாக விட்டு பார்க்கலாம் இது குடிக்குது இல்லையான்னு. ஏன்னா பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பயந்து இருக்குது. மாடு பக்கத்துலேயே போக மாட்டேங்குது. இங்கே ஒரு கை இழுத்துட்டு நிற்கிது. நஞ்சு விழுந்துருன்னு நினைக்கிறேன் இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில். ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.